ஆங்கிலம் உலக மொழி அப்படின்றதுனால பிரிட்டிஷ்காரவங்க நிறைய நாடுகளை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்றதுனாலையும் அவங்களுடைய ஆங்கில மொழி வந்து உலகெங்கிலும் பரவுச்சு. ஆனால் சைனாவோ ஜப்பானோ கொரியாவோ அவங்கவுங்களும் தனித்தன்மையோட அவங்களுக்குன்னு தனியான என்ன சொல்கிறது சிறப்புகளோட வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு கட்டத்தில் வந்து சைனா வந்து இரும்பு திரை நாடுன்னு கூட சொல்லுவாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இன்றைய தகவல் தொழில்நுட்பத்தில் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 1994 ஸ்பீடுன்னு ஒரு படம், இந்த படம் வந்தபோது இது எப்படி எழுதுனானுங்க அப்படின்னு நான் ரொம்ப வியந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு த புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. அந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு டேய் என்னடா இதுக்கு சீக்வல் வச்சுருக்கீங்களாடா அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம் 1975 வந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க புல்லட் ட்ரெயின். யார்? ஜப்பான்காரங்க. அந்த புல்லட் ட்ரெயினில் என்னென்னா 50 மைல் ஸ்பீடில் வந்து ட்ரெயின் வந்து குறைஞ்சினா பாம்பு அடிச்சிடும். அதே தான் ட்ரெயினுக்கு பதில் பஸ்ஸுன்னு போட்டு 1994 ஸ்பீடுன்னு ஒரு படத்தை எடுத்தானுங்க. 37 மில்லியன் எடுத்தானுங்க. அது 350 மில்லியன் சம்பாரிச்சுது. யோசிச்சு பாருங்க. இப்போ ஜப்பான்காரவங்க 1975 புல்லட் ட்ரெயின் ஒரு படம் எடுத்தாங்களே, அந்த படத்தினுடைய சீக்வலாக இப்போ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2025 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் வந்திருக்குது. படத்தினுடைய பெயர் புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய விரிவான விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் நான் சொன்ன மாதிரி 1975 எடுத்த படத்தினுடைய சீக்வல். இங்கேயும் வந்து அதே தான். ஒரு ட்ரெயின் வந்து அமோரி ஸ்டேஷன்லேருந்து டோக்கியோவுக்கு போகுது. அது வந்து புல்லட் ட்ரெயின் வந்து 360 மைல் ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு ட்ரெயின், ரைட்? இந்த புல்லட் ட்ரெயினில் வந்து நிறைய பேசஞ்சர், அதுவும் ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்து அதில் வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அதில் வந்து பாம்பு வச்சிருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து வருது. ஸோ அந்த தீவிரவாதி என்ன பண்ணுறேன்னா 100 பில்லியன் பணம் எனக்கு வேணும், அந்த ட்ரெயின் டோக்கியோ போகிறதுக்குள்ளே நீங்கள் 100 பில்லியன் பணம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் டிஃப்யூஸ் பண்ணுவேன், இல்லைனா அது வெடிச்சிடும். அதுவும் இல்லாத 100 மைல் ஸ்பீட்லேருந்து, அதே 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்து அது குறைஞ்சாலும் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜப்பானிய அதிகாரிகளும் அரசாங்கமும் என்ன செஞ்சது, அந்த பயணிகள்லாம் காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. உண்மையிலே பிரித்து மெஞ்சிருக்கானுங்க. நீங்கள் புல்லட் ட்ரெயினை பற்றியும் அந்த ட்ரெயினுடைய செயல்பாடுகள், அதில் இருக்கிற அரசு அதிகாரிகள் அவங்க எவ்வளோ வந்து எந்த அளவு கட்டுக்கோப்பாக அவங்க இருக்காங்க, ஒரு அரசாங்கம் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளுது, அந்த புல்லட் ட்ரெயினோட டிரைவர்லேருந்து கண்டக்டர்லேருந்து எவ்வளோ வந்து பேஷனாட்டாக அதை ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ கைண்டாக இருக்காங்க பீப்புள் கிட்ட, இது எல்லாத்தையும் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே உணர்வீங்க. உண்மையிலே அசத்திட்டானுங்க. இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குவீங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபிலேருந்து எல்லாமே அற்புதமாக இருந்தது. டெக்னிக்கலாக வந்து வேறு லெவலில் இருக்கானுங்க அவனுங்க. ஓகே, நம்மளுக்கு ஏதாவது அத்தி புத்த மாதிரி ஏதாவது சில படங்கள், அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி அமேசான் பிரைம் மாதிரியான தளங்கள்லாம் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் நம்மளுக்கு வந்து வாங்கி அதை வந்து நம்மளுடைய ஓடிடி தளத்தில் போகிறதுனால நம்ம இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க முடியுது. அவங்க இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. சைனா ஃபிலிம்ஸ்லாம் வேறு லெவல் ஆக்சுவலி. ஆனால் நம்மளுக்கு 1-2 தான் வருது. முக்கியமாக நம்ம வந்து கொரியா படங்கள் நிறைய பார்க்குறோம். ஆனால் சைனீஸ் அண்டு ஜப்பானீஸ் படம் வந்து நம்ம பெருசாக பார்க்குறது அதிகமாக பார்க்குறது இல்லை. ஸோ அதற்கான சந்தைகளாகத்தான் இன்றைக்கி இருக்கிற ஓடிடி தளங்கள்லாம் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்தியாவில் கோடை விடுமுறையில் எல்லோரும் லீவில் இருக்கீங்க இல்லையா, தமிழ் டப்பிங்கில் இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. குழந்தைங்களோட உட்காந்து தயவு செய்து இந்த படத்தை பாருங்கள். நாமளும் வந்து வந்தே பாரத்னு ஒரு ரயிலை விட்டு எல்லா காமெடி வேலையும் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் இந்த படத்தை வந்து நீங்கள் குழந்தைங்களோட பார்க்கும்போது அந்த குழந்தைங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க. ஏன்னா குழந்தைங்க கற்றுக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குன்றதுனால நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன். அதனால் டோன்ட் மிஸ் இட். நீங்கள் ஸ்பீடு படம் பார்த்துருப்பீங்க 1994. அந்த ஸ்பீடில் வர மாதிரியான நிறைய காட்சிகள்லாம் இதில் இருந்தாலும் இவனுங்க 1975 இவனுங்க புல்லட் ட்ரெயின் ஒரு படம் எடுத்துட்டானுங்கன்றதான் நான் திரும்ப சொல்ல வர விஷயம், ரைட்? ஸோ படத்தில் நடித்த அந்த கண்டக்டராக நடித்த அந்த டகாஷி அப்படின்ற கேரக்டர் அவரும் சரி, டிரைவரும் அந்த ட்ரெயின் டிரைவரும் சரி, அதேமாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர், அதாவது ஃபுல் கண்ட்ரோல்டு புல்லட் ட்ரெயினுடைய ஃபுல் கண்ட்ரோலாக நடித்த கேரக்டரும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அரசாங்கம் எப்படிலாம் அதுக்கு செயல்படுது, அதிகாரிகள் எப்படிலாம் வந்து அதில் வந்து துணை நிற்கிறாங்க, எப்படிலாம் வந்து அதுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் ரெடி பண்ணுறாங்க, ஒரு மேசிவான ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது எவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து அந்த அரசாங்கம் செய்யுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டே போடுவீங்க. நாமளும் தான் டாக்ஸ் கட்டுறோம், கார் வாங்குறதுக்கு டாக்ஸ் கட்டுறோம், ரோட்டுக்கு டாக்ஸ் கட்டுறோம், எல்லாத்துக்கும் டாக்ஸ் கட்டுறோம். ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் சவுத்துலேயாவது கொஞ்சம் நடக்குது, நார்த்தில் அது கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணம்லாம் எங்கே போகுதுன்றது தான் கேள்விகள்.
இவ்வளவு விபத்துகள் வந்து ரயில் விபத்துகள் வந்து சமீப காலத்தில் நிறைய நடந்திருக்கு. அதற்கான எந்த ஒரு பதிலும் கிடையாது. சத்தவன் கால் பணம் ஏதோ போயிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின் அவங்க எப்படி நிர்வகிக்கிறாங்க, அதில் இருக்கிற பேசஞ்சருக்கு அவங்க என்ன மாதிரியான மரியாதையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த படம் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் வந்து 5க்கு 4. இந்த திரைப்படம் கண்டிப்பாக பார்த்தே தீர வேண்டிய ஒரு அற்புதமான ஃபிலிம். நீங்கள் எப்படியா இருந்தாலும் நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க. அதற்காகவே இந்த படத்தை பார்க்கணும். தமிழ் டப்பிங்கில் இருக்குது. டோன்ட் மிஸ் இட். வேற என்ன, இந்த திரைப்படம் கொடுத்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றிக்குரிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் நடி. வணக்கம். சில நேரத்தில் சில விஷயங்கள் சில நாடுகளும் அதனுடைய இப்போ அது மட்டும் இல்லை, அந்த தீவிரவாதியினுடைய கோரிக்கை என்னன்னா 100 மில்லியன் பணம் வந்து